ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கலரிங் புக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி கலரிங் புக் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பட் இது நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 கவர் பேஜஸ் எடுத்திருக்கேன். ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெட் கலர் வேண்டாம், இந்த எடிட் பண்ணிடுறேன். பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி கேடிபி கவர் பேஜஸ் வச்சுருக்கேன். அதுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த கவர் பேஜஸ் வச்சுருக்கேன். அந்த கவர் பேஜஸ்க்கு முன்னாடி இன்னொரு கவர் பேஜஸ் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அதோடய ஃப்ரண்ட் எனக்கு வேண்டாம், அதனால் இதுக்கு முன்னாடி ஒன்று வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான் பேக்ரவுண்டில் எப்படி வச்சுருக்கேன்னு. இது டிரான்ஸ்பரன்சி. இது நீங்கள் இதுமாரி வேல்யூம் கம்மி பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டும். ஸோ நான் 100% வச்சுட்டேன். அண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இந்த லேபிள்லாம் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். நான் ஹெட்டிங்க்கு இந்த மாதிரி லேபிள் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதால அப்படி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் கவர் பேஜஸ் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுடைய புக்கு வாங்குவாங்க. இதை எடிட் பண்ணி நீங்கள் உங்களுடைய புக்கு எப்படி வேணும் அப்படின்னு கூட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய புக்குக்கு தேவையான இன்டீரியர் இமேஜஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை நான் பிரிண்டர்ஸ்ட் அந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம். அப்புறம் ஒரு வெப்சைட் மூலிமா சில இமேஜஸ்லாம் எடுத்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி வேற ஒரு புக்குக்காக யூஸ் பண்ணது. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். இது இன்டீரியர் பேஜஸ்க்கு. ஓகே, நம்ம கவர் பேஜஸ் பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இது எஃபெக்ட்னு காட்டுது பார்த்தீங்களா, ஃபாண்ட்டோட. ஸோ ஓப்பன் சோர்ஸ் அது நம்ம ஃபாண்ட்டோட ஸ்டைல் நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம போல்டாக வேணுமா, இத்தாலிக்காக வேணுமா, இல்லை சைன் மாதிரி இருக்கிற அந்த மாதிரி எப்படி நம்மளுடைய ஹெட்டிங்ஸ்க்கு வச்சு அட்ராக்டிவாக இருக்கோ நம்ம அந்த ஃபாண்ட் சைஸ் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நான் இதை வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தா இந்த கீழே நான் சப்டைட்டிலுக்காக இது கொடுத்துருக்கேன். இது நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஃபாண்ட் எப்படி ஓகேவாக இருக்கா அப்படின்னு. இதில் நான் டெக்ஸ்ட்டுக்கான கொடுக்கல, நான் அதுலேயே அந்த லேபிள் மேலேயே டைப் பண்ணிட்டேன். ஸோ அது அப்படியே செலக்ட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட்டா ஸ்லோவாக இருக்குது. ஓகே, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஓவரால் பார்த்தா ஓகே. செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டு மாற்றி மாற்றி வச்சு பாருங்கள். நம்ம கவர் பேஜஸ்க்கு எது நல்லா தெரியுது, வியூவர்ஸ் பார்க்கும்போது அது அட்ராக்டிவாக இருக்கா, நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றது தெளிவாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுடைய புக்கு வாங்குவாங்க. செல்லறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் புக்கு இன்டீரியர் ஃபுல்லாக காட்ட மாட்டாங்க. அமேசானில் கவர் பேஜஸ் பார்த்து தான் வாங்குவாங்களே. இப்படி இருக்கும்போது நம்ம கவர் பேஜஸ் ரொம்ப அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த டிசைன்ஸ்லாம் நல்லா பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த பி போர்டில் வச்சுக்கோங்க டைட்டில் வைக்கும் போது. ஸோ இப்படி தான் நம்ம கேன்வாவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இன்டீரியர் நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். இதை நான் ஆல்ரெடி ஒரு புக்கு க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதோட ஃபார்மேட் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது கலர் யுவர் கார்டன்றது நான் ஆல்ரெடி ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே நான் எடுத்து எடிட் பண்ணி இந்த புக்குக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் யுவர் கார்டன் எடுத்துகிட்டு என்ன போடலான்னா, ஓகே ஃபெஸ்டிவல்னு டைப் பண்ணுவோம்.
நம்ம கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் இல்லையா, ஸோ அப்படி வச்சு நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதை கலர் யுவர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு கண்டென்ட் அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பேர் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி அழகான ஒரு கண்டென்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் ட்ராயிங் வச்சிடலாம் ஃப்ரண்ட் பேஜஸில். இது வந்து செகண்ட் பேஜ். காப்பிரைட்காக இந்த பேஜ் இது வச்சுட்டு வந்து சம் டெக்ஸ்ட் கொடுத்து நம்ம காப்பிரைட்டில் சின்னதாக ஏதோ சம் கண்டென்ட் காப்பிரைட் நான் கொடுத்து ரிலேட்டபிளான ஒரு கண்டென்ட்டை போட்டு நீங்களும் கொடுத்துக்கோங்க. செகண்ட் பேஜஸில் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னா இந்த பேஜஸ் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா. பேஜஸில் வந்து இந்த நேமே எடுத்துக்கலாம். அந்த இது பார்க்க இது மாதிரி ஸ்டார்டிங்கே வைக்க வேண்டாம் சொல்லிட்டு நான் ட்ராயிங் போகாமல் இது இருக்கட்டுமேனு வச்சுருக்கேன். கீழே வந்து டேஷ் பண்ண சரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிக்கலாம், மேலே வச்சுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம அந்த ரூலர் உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா, நம்ம கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்றத கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த ரூலர் காட்டுது. சென்டரில் இருக்கா இப்படி எவ்வளோ எவ்வளோ வேறு இடத்துல பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி சார் அந்த பேஜஸ்லாம் அதுக்கப்புறம் இமேஜஸ்லாம் வச்சுருக்கேன். பண்ணி தான் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி இதெல்லாம் நான் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டில் நான் வந்து கிறிஸ்மஸ் அவுட்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணி சில அவுட்லைன்ஸில் எடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் ட்ராயிங். காப்பிரைட் பிரச்சனை இது வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். டவுன்லோட் பண்ணனா அது அப்படியே வைக்கக்கூடாது. ஒரு சில இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். தான் காப்பிரைட் பிரச்சனை. அது அப்படியே வைக்காமல் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ணியிருப்போம். ஏன்னா இது சேம் இமேஜஸ் வேறு இடத்துல வேறு ஒருத்தவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே இமேஜஸ் நாமளும் யூஸ் பண்ணோன்னா காப்பிரைட் வந்துடும். இது பார்த்தீங்களா, இமேஜஸ் கீழே நான் ட்ராக் பண்ணிட்டு அந்த ஒயிட் மேலே வந்துடுச்சு. ஸோ அவுட்டர் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் அந்த அவுட்லைன் நான் கொடுத்துருக்கேன். அவுட்லைனுக்குள்ளே இமேஜஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ் பெருசாக தான் இருக்குது. நான் வந்து அது க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து தெரியணும், அந்த அவுட்லைன் டச் ஆகி வெளியே போகக்கூடாது, மார்ஜின் டச் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம புக்கை வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து குட்டி சேஞ்சஸ்லாம் பண்ணுற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார் தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஸ்டார் எலமெண்ட்ஸில் வச்சுருக்கேன். ஸ்டார் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தது. இது ஹவுஸு. இதுவுமே நம்ம சைடில் இந்த எலமெண்ட்டில் சர்ச் பண்ணி ஒரு ஹவுஸ் வச்சுருக்கோம். அண்ட் ஒரு பொண்ணு நடந்து வர்ற மாதிரி. மேலே வந்து க்ளவுடு வச்சா நல்லாயிருக்கும். ஸோ க்ளவுடு கிடைக்கல, நான் க்ளவுடு டைப் பண்ணுறேன். க்ளவுட் அவுட்லைன் போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நிறைய ப்ரீமியம் தான் இருக்குமே, நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரீமியம்னால் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் இமேஜஸ். நான் ஃப்ரீ வெர்ஷன்றதால எனக்கு அவ்வளோ கிடைக்கல. ஃப்ரீ வெர்ஷன் மட்டுமே தான் யூஸ் பண்ண முடியும். நான் மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ வெர்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ப்ரீமியம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்கர் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ க்ளவுட் அவுட்லைன் இது கிராஃபிக் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காட்டும். க்ளவுட்லேயே டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் இருக்கிறத காட்டும். கிறிஸ்மஸ் அவுட்லைன் கிராஃபிக் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காட்டும் அந்த எலிமெண்ட்லேயே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ஃப்ரீ வெர்ஷன் மட்டுமே வச்சு எப்படி இது மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எல்லாமே வந்து ப்ரீமியமே கொடுத்துருந்தாங்க, ஃப்ரீயே அவ்வளோவா கொடுக்கல. நான் வந்து ஒரு புக்கு போட்டிருந்தேன், கலர் ஒரு கார்டன் போட்டிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன். சைடில் இருக்க கொடுத்த எலமெண்ட் வச்சு நானே க்ரியேட்டிவாக யோசித்து தான் போட்டிருந்தேன் அந்த புக்கு. பட் இதில் வந்து அதுமாதிரி பண்ண முடியல. ஸோ அதனால் நான் வெளியில் வந்து கொஞ்சம் இமேஜஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான் தேடிட்டுருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீ அவுட்லைன் போட்டிங்கன்னா அது வரும். ஓகே, இதை வந்து இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி
லேயரில் ஷோ லேயர் கொடுத்துட்டு அதாவது பேக் சைடில் வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக தூரமாக எங்கேயே இருக்கிற மாதிரி காட்டிக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ட்ரீ. இந்த பொண்ணு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட்டிவாக யோசித்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாமளே யோசிச்சும் பண்ணலாம். இல்லைனா இதுக்கு ஒன்று ஒரு டூல் இருக்குது, வெப்சைட்டு. அந்த வெப்சைட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வெப்சைட்லேயே நீங்கள் டைட்டிலு, அந்த டிஸ்கிரிப்ஷனு, கீவேர்ட்ஸு இது எல்லாமே இருக்கும். அது நம்ம அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஃப்ரீ வெப்சைட் கூட வந்துடுச்சு கலரிங் புக்கு ரெடி பண்ணுறதுக்கு. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பட்டு நீங்கள் அதில் இருக்கிற இமேஜஸ் அப்படியே எடுத்து வைக்காமல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு வச்சா இன்னும் நல்லது. காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நான் என்னென்ன இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராக் பண்ண மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா மேலே ஒரு லைட்டாக கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஹைட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கண்டென்ட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரீகரெக்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா கண்டென்ட் உள்ளே இருக்கக்கூடாது. இது கலரிங் புக்கு லோ கண்டென்ட்டில் கொடுப்போம் நம்ம, அதனால் அப்படி பண்ணுறோம். ஸோ இது மறைச்சிடுச்சு. இது ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப இழுத்தா மேலே மறைஞ்சிடும். ஸோ இப்படி இருக்கட்டும். எடிட்டில் போய்ட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள். கலர் வந்து ஒரு ஷேடோலாம் வந்திருக்கும், அந்த ஏஐ க்ரியேட் பண்ணி கொடுத்துலாம். ஷேடோ வந்து நம்ம எப்படி பண்ணலான்னா இந்த மாதிரி பிரைட்னஸ் அதிகமாக வச்சுட்டு டார்க்னஸ் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக வச்சா கொஞ்சம் அந்த பிரைட் ஷேடோலாம் போயிட்டு ஒரு ட்ராயிங் டெக்ஸ்சருக்கு வந்துடும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இமேஜஸ் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்திங்கன்னா இந்த சைடில் இந்த மாதிரி வந்துடும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. ஸோ ஒயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல் 100% ஒயிட் வச்சு பார்த்தா அந்த ஷேடோ அவ்வளோவா தெரியல. பிளாக் டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க. இது ஓகேவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் கொடுத்து பார்க்குறேன் எந்த லெவலில் இருக்குது கொடுத்தா இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஓகே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஷேடோ மாதிரி ஏஐ க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சுன்னா அந்த மாதிரி மாற்றி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த டூல்ஸும் யூஸ் பண்ணலை, ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு டூலும் நான் ரெஃபர் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வைக்கலாம், நம்ம இந்த மாதிரி எந்த மாற்றி எந்த இமேஜஸ் வேணால் வச்சுக்கலாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நம்ம வச்சோன்னா வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்குறவங்களும் இது கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இது வந்து எத்தனை பேஜஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ணால் 64 பேஜஸ் வரைக்கும் நான் இந்த புக்கு க்ரியேட் பண்ணலான்னு. இது வந்து ரூலரு 0.365 வரைக்கும் வச்சுருக்கேன். மார்ஜின் இருக்கு இல்லையா, அதான் கரெக்டாக இருக்கணும். மார்ஜினுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அங்கே அப்லோட் பண்ண மாதிரி எரர் காட்டும். திரும்பவும் நீங்கள் மேனஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ரூலர் வச்சு எப்படி கரெக்டாக கேடிபி கவர் பேஜஸ் கொடுத்துருப்பாங்க, மார்ஜின் எந்த லெவலில் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இதில் வந்து ரூலர் மாற்றி வைங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு அவுட்லைனை வைங்க. ஸோ அந்த அவுட்லைன் எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி
கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த வரும், அந்த ஷேப் மாறாமல் அப்படியே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக அந்த ரூலர் டச் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். நீங்களும் அந்த ரூலர் வந்து டச் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரூலர் வந்து டச் பண்ணுற மாதிரி தான் மார்ஜின் டச் ஆகும். ஸோ நமக்கு எரர் வரும். அதனால் அதுக்குள்ளே வச்சுட்டா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மார்ஜின் தள்ளி உள்ளே தான் வச்சுருக்கேன், ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இன் கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் போய்டும். ஸோ நமக்கு இந்த மாதிரி அவுட்லைன் கிடச்சிரும். இதில் பார்த்திங்கன்னா அந்த லைன் 4ல் இருக்க திக்னஸ் எப்படி வச்சுக்கலாம். நான் வந்து 0.3 இது கரெக்டாக இருக்குல்ல, 4K கரெக்டாக தான் இருக்குது எனக்கு. நீங்கள் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ இந்த வச்சுக்கலாம். ஸோ எந்த ஷேப் வேணுமே நான் அந்த மாதிரி ஷேப், நான் வந்து இந்த மாதிரி ஷேப் வச்சுருக்கேன். இந்த ஸ்கொயர் அந்த ஸ்மூத்னஸ் வரணுன்றதுக்காக நான் அந்த கார்னரில் இந்த மாதிரி இருக்கிற ஷேப்பை பார்த்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் மேலே கார்னரில் கிளிக் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இல்லை கண்ட்ரோல் D கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் இதே மாதிரியே வந்துடும் அடுத்த பேஜஸ். ஸோ நம்ம 64 பேஜஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டக்குன்னு இமேஜஸ் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன டூல் இது தான், கலரிங் புக்கு இமேஜஸ் கலரிங் புக்கான டூலு. கொஞ்சம் பிரிண்டர்ஸில் போய்ட்டு கூட நம்ம எடுக்கலாம் இமேஜஸ் நமக்கு வேணும் அப்படின்னா. இந்த மாதிரி ட்ராயிங் இமேஜஸ் வந்து இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது. நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் லாகின் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்குன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நான் அப்படியே போய் பார்க்குறேன். இப்படி தான் ஃப்ரண்ட் பேஜஸ் வரும். பார்த்தீங்க நிறைய இமேஜஸ் வந்துருக்கு. இந்த இமேஜஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட கேன்வாவில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வேணுன்ற இமேஜஸ் நம்ம சர்ச்சில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ், நான் வந்து கிறிஸ்மஸ் அவுட்லைன் கொடுக்குறேன். கிறிஸ்மஸ்ன்னு கொடுத்தாலே உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு கவர் பேஜஸ் வேணுன்னா கூட இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதிலே நல்லாவே இருக்குது, சில பேர் போட்டிருக்காங்க நல்லாவே. ஸோ ஃப்ரீயாகவே இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை டவுன்லோட் பண்ணி நம்ம கேன்வாவில் அப்லோட் பண்ணி நம்மளோட கவர் பேஜஸ் கூட ரெடி பண்ணலாம், அப்படின்னு பண்ணலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ணுற புக்குக்கு ரிலேட்டபிளாக எப்படி இருக்கோ அந்த கவர் பேஜஸை அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேஜிக்கல் கிறிஸ்மஸ் ஐடியா. ஸோ நம்ம கலரிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கலரிங் பேஜஸ்னு கொடுப்போம். கலரிங் பேஜஸ் ஃபார் அடல்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய இமேஜஸ் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்லைனோட ஒரு இமேஜஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்து 3 to 6 இந்த ஏஜுக்குள்ள ஒரு அடல்ட்டுக்கு தான் நம்ம புக்கை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இதுலேருந்து தான் எடுத்திருக்கேன் எனக்கு வேணுன்ற இமேஜஸை. ஸோ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் அதை டைப் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நம்ம வேணுன்ற இமேஜஸை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய புக்குக்கு எடுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா போதும்.
சேஞ்சஸ் பண்ணாமல் மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் இந்த புக்குலேருந்து எடுப்பாங்க. நிறைய பேர் டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு காப்பிரைட் வரும். இது வந்து நான் மட்டும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம வைக்கும் போது நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது. அதுக்காக தான் சொல்கிறேன், அகைன் சொல்லிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். இதில் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி வைக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சு பார்க்கணும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு. எல்லாம் ஓகேவாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இது இந்த மாதிரி மாற்றணும் அந்த மாதிரி மாற்றலான்னு மாறலை அப்படின்னா வேறு இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டார் அவுட்லைன் எடுக்கிறேன். எனக்கு ஒரு 4 ஸ்டார் தான் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார் அவுட்லைன் எடுத்து இதில் வைக்கலான்னு இருக்கேன். இங்கே நிறையவே இருக்குது. ரொம்ப டார்க்காக தெரியுது ஸ்டாரு. கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். ஓகே, இதே டார்க்காக தான் இருக்குது. திக்னஸ் கம்மி பண்ண முடியுது. இந்த ஆப்ஷனே இல்லையா? வேறே செலக்ட் பண்ண இது ஒயிட்டில் வந்துச்சு. ஸோ அந்த கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்தீங்கன்னா பிளாக்கில் வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்மால் சைஸாக மாற்றிட்டு இந்த மாதிரி காப்பி கொடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் வரும். ஒன் டைம் சும்மா நம்ம போய்ட்டு அந்த கார்னரில் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் Ctrl+D கொடுத்தா கூட டூப்ளிகேட் ஆகும். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். டெக்கரேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன வெப்சைட் இது தான். இதுலேயே நீங்கள் ஃபுல்லாக A to Z வரைக்கும் ஒரு புக்கை எப்படி க்ரியேட் பண்ணணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். KDP டைட்டில், சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு டைட்டில் வேணும்னா கூட இது கிளிக் பண்ணி கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் அது ரிலேட்டபிளான ஒரு டைட்டில் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எந்த ஏஜில் வேணும் அப்படின்னு கேட்குது, நம்ம கொடுத்தா ஜென்ரேட் ஆகும். எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டைட்டில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த டைட்டில்ஸ் ரெஃபரன்ஸாக வச்சு நாமளும் மேனுவலாகவும் டைட்டில் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னாலும் இதே டைட்டில் வச்சுக்கலாம். பட்டு இது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இமேஜ் ப்ராம்ப்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இமேஜுக்கான ப்ராம்ப்ட்டு நான் இதை கொடுத்துருக்கேன். 3 to 6 எனக்கு வந்து எத்தனை பேஜஸ் ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு கேட்குது. நம்ம 15 கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துக்கலாம், இல்லை 30 வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கான ப்ராம்ப்ட் வந்துடும். நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். அண்டு இதில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகும். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அந்த கன்னத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது, அதெல்லாம் வரக்கூடாது. கலராக இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். திரும்ப ஜென்ரேட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகுது.
இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டார் குட்டி குட்டியாக வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். ஓகே, நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போய்டும், அதனால நான் டெக்கரேட் பண்ணி சீக்கிரமாக முடிக்கணும்னு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் ரெடி பண்ணணும். நான் வந்து 64 பேஜஸ், ஒன் சைடு வந்து ப்ளைனாகவும் ஒன் சைடு வந்து ட்ராயிங் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இது இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம 1 by 1 காப்பி பண்ணி போட்டோன்னா நமக்கு இமேஜ் வந்து அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2-3 ப்ராம்ப்ட் நம்ம அகைன் கொடுத்த ப்ராம்ப்டே வேறு மாதிரி கொடுத்தாலுமே சேம் இமேஜஸ் தான் வருது. ஸோ நம்ம வந்து சேம் இமேஜஸ் தான் நிறைய பேருக்கும் வரும். நான் கொடுத்த ப்ராம்ப்ட் இல்லை உங்களுக்குமே சேம் ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சேம் இமேஜஸ் தான் வரும். ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாரு இல்லை சம்திங் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு நம்ம ட்ராயிங் புக் க்ரியேட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் காப்பிரைட் பிரச்சனை இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ண இமேஜ் நமக்கு வந்து எல்லோரும் கேட்கும் போது ஒரே இமேஜஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இதை மாற்றிருக்குன்றதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேடிபி டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இருக்குது. நமக்கு நம்மளோட டைட்டில் அது ரிலேட்டபிளாக இருக்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா இதிலே நம்ம சப்மிட் பண்ணலாம். நம்மளோட டைட்டில் கொடுத்துட்டு அது டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். நான் அந்த டைட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். உங்கள் டாபிக்னு தான் கேட்டிருக்கு. நம்ம டாப்பிக்கு கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லி கொடுக்கலாம். அந்த டைட்டிலில் நம்மளுடைய கவர் பேஜில் என்ன கொடுத்தோமோ அந்த டைட்டில் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டுமே ஒரே தான் கொடுத்துட்டேன். ஸோ அது பரவாயில்ல, எனக்கு வந்து கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் என்னோடய புக்குக்கு ஏற்ற மாதிரி வரணுன்றதுக்காக தான் அப்படி மாற்றி போட்டேன். பேஜஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேஜ் கவுண்ட்னு. அது ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணி கொடுத்துரும். நம்ம அந்த ஏஐ க்ரியேட் பண்ணி கொடுத்ததை நம்ம மாடிஃபை பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில சேஞ்சஸ் பண்ணி நம்ம அமேசானில் வந்து டிஸ்கிரிப்ஷன் ப்ளேஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2-3 டைம்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்த்து ரீட் பண்ணி பார்க்கலாம். ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஓகேவாக இருக்குன்னா நம்ம எடுத்து மாடிஃபை பண்ணி நம்மளுடைய புக் கவரில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கலாம். ஸோ நான் இது காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தனியாக நம்ம ஒரு வேர்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேர்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன கரெக்ஷன் பண்ணுமோ அதை P4 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி நம்மளோட அமேசான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுமாரி இந்த டூல் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இதோட பெட்டர் டூல் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 வெப்சைட் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். நம்ம அதை பார்த்து கம்பேர் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி புக்கு வந்து போட்டது பெஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கீவேர்டு. நம்மளோட புக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வர இந்த கீவேர்ட்ஸ் தான். ஸோ இது நம்ம முக்கியமானது. இந்த டாபிக் எடுத்துகிட்டு நம்ம போட்டு நம்ம டாபிக் ஏற்ற மாதிரி கீவேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி தரோம்.
இந்த டூலில் கொடுக்குற இந்த கீவேர்ட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணணும் கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து வேலிடாக இருக்கா, லோ கண்டென்ட் காம்படிஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம வேர்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2-3 தடவை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள் கீவேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, அவங்க ஓகேவான்னு. ஜென்ரேட் பண்ணது வந்து நம்ம வேர்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே காப்பின்னு இருக்கும், அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு தனியாக எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி நம்ம அமேசானில் வந்து போட்டு பார்க்கலாம். இதுக்கு இந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். amazon.com. ஏன்னா நம்ம புக்கை வந்து amazon.comல தான் போகிறோம், .in கிடையாது. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 48 of over 3000 காட்டுது. இந்த கீவேர்ட்ஸ் வந்து சர்ச் வேல்யூம் அவ்வளோ இருக்குது, 3000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 1 by 1 வந்து கீவேர்ட்ஸை எடுத்து பேஸ்ட் பண்ணி ரேண்டமாக எவ்வளோ சர்ச் வேல்யூம் இருக்குது, மந்த்துக்கு எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, இது சில விதம் வந்து கீவேர்ட்ஸுக்கு லோ காம்படிஷன் பண்ணுவோம். ஹை காம்படிஷனாக இருந்துச்சுன்னா இப்போ நிறைய பேர் பெஸ்ட் செல்லர்ஸ் இவங்களாம் ஹை காம்படிஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளோட புக்கை வந்து பண்ண முடியாது, அது ஸ்பான்சர் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் நம்மளோட புக் வந்து ஃப்ரண்ட் பேஜஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. நம்மளோட சில புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாங்குவாங்க, சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணி வாங்க வைப்பாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம சர்ச் பண்ணி இந்த கீவேர்ட்ஸ் போகணும். கீவேர்ட்ஸ்லேயே சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது வந்து எப்படின்றத நான் இன்னொரு வீடியோவாக இதை நான் போடுறேன் உங்களுக்காக. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்பான்சர்னால் ஒன்றும் இல்லைங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான். ஸோ ஒரு புக்காக நம்ம வந்து எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய காம்படிஷன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கீவேர்ட்ஸை நம்ம போட்டு பார்ப்போம், எவ்வளோ சர்ச் வேல்யூம் இருக்குது, பெர் மந்த்துக்கு எவ்வளோ பேர் வந்து இந்த கீவேர்ட்ஸ் போட்டு தேடுறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நம்மளுடைய அமேசான் கீவேர்ட்ஸ் பாக்ஸில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் காட்டுது பார்த்தீங்களா, இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த நிச் எப்படி செலக்ட் பண்ணணும் கீவேர்ட்ஸ் பற்றி நான் போடுறேன். அண்டு இந்த வெப்சைட்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எதனா வேறு வெப்சைட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். உங்களுக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு இடத்துல போய்ட்டு கார் பேஜஸ்க்கு அந்த புக்குக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு டைட்டில் இனிமேல் தனித்தனியாக தேடுறதுக்குள்ளே ஒரே இடத்துல கிடைக்கிறதுனா ஓகே தான். நிறைய வெப்சைட் இருக்குது, பட் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேறு வெப்சைட்டும் உங்களுக்கு ஃப்ரீ டூல் இருந்தால் நான் பண்ணுறேன். ஏன்னா ப்ரீமியம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஃப்ரீ டூல் தான் நான் யூஸ் பண்ணி வீடியோ போடுறேன். அது என்னென்னு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? Thank you so much.